ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 88வது தலைப்பு. என் ஜாக்கிரதை குறைவு. ஆனால் இப்படி அட்வைஸ் பண்ணுவதிலும் கூட நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு புத்தி சொல்லி திருத்துகிற மாதிரி இன்றைக்கு அந்த தம்பதி வந்து நான் வசவு என்று சொன்னாலும் வியசனத்தோடு விஞ்ஞாபனம் பண்ணி கொண்டு போனார்கள். எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ என் ஜாக்கிரதை குறைவால் நான் பரோபகாரத்தை சொல்லும்போது அதற்கு ஒரு குவாலிஃபையிங் கிளாஸ் போடாமலே இருந்து விட்டேன் என்பதற்காக என்னை வையத்தான் வேண்டும். அதனால் அவர்களுக்கு ரொம்பவும் கஷ்டம் யதார்த்தத்தில் ஏற்பட்டு விட்டதால் திட்டித்தான் இருக்க வேண்டும். ஆனால் வயசு லாயக்கிற்கோ இல்லையோ அதுவாக வந்து சேர்ந்துவிட்ட குருஸ்தானம் இதுகளை உத்தேசித்து திட்டாமல் மரியாதையாகவே சொல்லிவிட்டு போனார்கள். அவர்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டு விட்டது? அவர்கள் வீட்டு பிள்ளை பிரம்மச்சாரி பையன், வேலையில் இருக்கிறவன். என் பரோபகார உபதேசங்களை படித்துவிட்டு அதிலேயே ஓவராக ஈடுபட்டு விட்டானாம். தன் காரியம் வீட்டு காரியம் எதையும் கவனிப்பதில்லையாம். ஆபீஸ் காரியம் கூட ஸ்ரத்தையாக பண்ணுகிறானோ இல்லையோ என்று பயமாயிருக்கிறதாம். எப்போது பார்த்தாலும் பிடி அரிசி கலெக்ஷன், மாடுகளுக்காக காய்கறி தோல் கலெக்ஷன், இப்படி ஒரு பக்கம் கலெக்ஷன், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன், ஆஸ்பத்திரியில் பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி என்று இப்படி ஓயாமல் ஒழியாமல் அலைந்து கொண்டிருக்கிறானாம். தான் கட்டிக்கொண்ட துணியை கூட தோய்க்கிறதில்லை, இவள்தான் தோய்த்து போட வேண்டியிருக்கு என்று அந்த மனுஷர் கம்ப்ளைண்ட் பண்ணினார். உடனே அவர் பிஹாஃபில் அந்த அம்மாள் பரிந்து கொண்டு வீட்டுக்கு ஒரு சாமான் காய்கறி பார்த்து வாங்கி போடுகிறதில்லை, சொன்னால் கூட காதில் போட்டுக்கொள்வதில்லை, இத்தனை வயசுக்கு இவரேதான் பண்ணும்படி இருக்கிறது என்று சொன்னாள். ஊர் வெயில் மழை எல்லாம் அவன் மேலேதான். உடம்பு வீணாய் போயெடுத்து கையை விட்டு செலவும் நிறைய பண்ணுகிறான். நாங்கள் கேட்கிறோம் என்பதால் எரிச்சல் கோபம். ஏதோ கொஞ்சம் அகத்தில் தலை காட்டுவதையும் நிறுத்திவிடப் போகிறானே என்று முடிந்த மட்டும் நாங்களும் வாயை திறப்பதில்லை. இருந்தாலும் மனுஷர்கள்தானே, சொல்லாமலேயும் இருக்க முடியவில்லை. நீங்கள்தான் அவனுக்கு நல்ல புத்தி வரப்பண்ணணும் என்று சொன்னார்கள். பெற்ற மனசு. அவர்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணி கொண்ட போதிலும் இந்த கஷ்டம் உண்டாக நீதானே ஜவாப்தாரி, நீதான் இதை சரி பண்ணணும் என்று அவர்கள் இடித்து காட்டினதாகவே நான் நினைத்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.